ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்போம். நாம் உன்னை பெருங்குடியாய் பெருக செய்து உன்னையும் ஆசீர்வதித்து உன் பேரையும் மேன்மைப்படுத்துவோம். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இருப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னையே ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா. பெருங்குடியாய் உன்னை பெருக செய்து உன் பேரை நாம் மகிமைப்படுத்தி உன் பேரை நாம் கனப்படுத்தி உன்னை ஆசீர்வதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதத்தின் வாக்குத்தத்தமாகிய இந்த வசனம் இதோ ஆண்டவராகிய கடவுள் இறுதி ஆராதனையிலே மறுபடி புதுப்பிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அநேகர் பேர்களை சொல்லி திருடன் என்று சொல்வார்கள், அநேக பேரை சொல்லி கெட்டவன் என்று சொல்வார்கள், அநேக பேர்களை சொல்லி தனவான் என்று சொல்வார்கள், அநேக பேர்களை சொல்லி தெய்வ மகன் என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேறுகளில் பல கருத்துக்கள் இருக்கிறது, பேறுகளில் பலவிதமான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆனா கடவுளுடைய பிள்ளைகளுடைய பேரை கடவுள் என்ன செய்கிறார்? அவரை அறியும் போதும் அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்கும் போதும் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் போதும் அவர்கள் பேரை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருமைப்படுத்துவோம், மகிமைப்படுத்துவோம், கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்போம். இன்று முதல் உன் பெயர் ஆபிரகாம் என்றும் அன்றி ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். ஏனென்றால் அநேக மக்களுக்கு உன்னை தந்தையாக ஏற்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்கிறார், உன் பேர் எப்படி இருக்கிறது ஆபிரகாம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேரை இன்றிலிருந்து ஆபிரகாம் என்று அழைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பேசும்போது, கடவுள் ஆபிரகாமை தேர்ந்தெடுக்கும் போது, கடவுள் தரிசனம் ஆகும் போது பழைய பேரை, தாய் தந்தர்களால் போடப்பட்ட பேரை ஆண்டவர் நீக்கி விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் என்று அர்த்தம் எல்லா மக்களுக்கும், எல்லா குடிகளுக்கும் நீ தந்தையாவாய். ஹல்லேலூயா. அந்த அர்த்தத்தின்படியே ஆண்டவர் ஆபிரகாம், ஹல்லேலூயா, ஆபிரகாம் என்று பெயரை போடுகிறார். ஹல்லேலூயா. ஒரு சில பிள்ளைகளுக்கு அல்ல, ஒரு சில குடும்பத்துக்கல்ல அவர் தலைவர். உலக எங்கிலும் இருக்கக்கூடிய எல்லா மனித குடியிருப்புக்கு அவரை தந்தை என்று பெயர் போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தின் தந்தை என்பதை ஆபிரகாம் என்று கர்த்தர் பெயர் போட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர்கள் அல்ல, ஆண்டவர் இறங்கி வருகிறார். அவருடைய திட்டத்துக்கு தேர்ந்தெடுக்கிற நேரத்தில், அவருடைய ஊழியத்துக்கு அழைக்கிற நேரத்தில், அவர் தரிசனமாகிற நேரத்தில், ஒரு மனிதனோடு கடவுள் இடப்படுகிற நேரத்தில் அவர் ஒரு பேரை போடுகிறார். ஹல்லேலூயா. ஏனெனில் பழையது கழிந்து போகிறது, உனக்கு புதியது தோன்றுகிறது. ஹல்லேலூயா. ஏனெனில் உன் வழி வந்து விட்டது, அந்த வழி உதயமாய் நிற்கிறது. ஹல்லேலூயா. உன் வழியை தேடி அநேகர் வருவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு பேரை போடுகிறார், பழைய பேரு மறைக்கப்படுகிறது, ஆண்டவர் பேரை போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் சொல்லியிருக்கிறார். உன்னை பெரும் குடி
நாம் ஆசீர்வதித்து பெருங்குடியாக உன்னை பெருக செய்து உன் பேரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்று முதலாம் ஆபிரகாமை என்ன சொல்கிறோம்? ஆபிரகாம் இது விசுவாசத்தின் தந்தை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடவுள் பேர் போடுகிறார். அந்த பேர் உலகம் முடியும் நாள் வரை அது விளக்காக விசுவாச ஒளியாக உலகத்தை சுற்றி அடிக்கிறது. ஹல்லேலூயா. விசுவாசம் இல்லாதவர்களுக்கு, விசுவாசம் மற்றவர்களுக்கு விசுவாசத்தை உலகத்திலே ஒளியாய் கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் வார்த்தையாய் இருக்கிறார். அந்த வார்த்தை கடவுளாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வார்த்தையாய் இறங்கி வந்தார். இந்த கடவுள் இன்றும் ஆபிரகாம் பேரை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களே, எந்த நிலையிலும் விசுவாசம் உடையவர்களே, அன்று ஆபிரகாமுக்கு கடவுள் ஊற்றப்பட்ட அதே விசுவாசத்தின் அபிஷேகம் ஒளி உன்மேல் உதயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனிதர் போடப்பட்ட பேரில் ஒளி இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் பேர் போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி அவர் பேர் போடுவார்? நீ கடவுளை தேடும் போது, நீ கடவுளை அறிந்து கொள்ளும் போது, அபிஷேகத்தை பெறும் போது, வேதத்தின்படி நீ நடந்து கொள்ளும் போது உன்னில் ஆவியானுடைய சாயல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த சாயின்படி உனக்கு பேர் போடுவார்கள். ஹல்லேலூயா. இவர்கள் யார்? தேவ ஊழியக்காரன். ஹல்லேலூயா. அந்த பேரை சொல்லி ஊழியக்காரன், ஊழியக்காரி என்று பேர் போடப்படுகிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஊழியக்காரன், ஊழியக்காரி என்று யார் பேர் போடுகிறார்? நீ பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் மூலமாக, நீ பெற்றுக்கொண்ட வல்லமை மூலமாக, நீ பெற்றுக்கொண்ட வரங்கள், கனிகள் மூலமாக உனக்கு ஆவியானவர் பேர் போடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய ஜனமே, என் கடவுள் பிள்ளைகளே, நம் பேரை கர்த்தர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம் பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தின் மூலமாக, அவருடைய கிருபையின் மூலமாக, அவருடைய ஆற்றலின் மூலமாக, ஆவியின் கனிகள் மூலமாக, வரங்கள் மூலமாக, வல்லமை மூலமாக, ஊழியத்தின் மூலமாக உனக்கு பேர் போட்டுள்ளார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 27, 28 வாசிப்போம். ஆடவர் உன் பெயர் என்ன என அவர் நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர் உன் பெயர் இனி யாக்கோபு இல்லை, இஸ்ரவேல் எனப்படும். ஏனென்றால் நீ கடவுளோடு போராடி மேற்கொண்டாய் என்றால் மனிதரை மேற்கொள்வா என்று சொல்லவும் வேண்டுமா என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபு என்ன செய்தான்? ஒரு குற்றம் செய்தான். தன்னுடைய சகோதரனுக்கு கிடைக்கிற ஆசீரை இளைய மகனுக்கு தாய் பெற்றுக் கொடுக்கிறாள். அங்கு சூழ்ச்சி நடக்குகிறது. தாயுடைய அன்பு நிமித்தம், தாயுடைய இரக்கத்தின் நிமித்தம் இளைய மகன் நல்லவன், கடவுளுக்கு உகந்த மகன் என்பது தாயை சுற்றி இருப்பதால், குடும்பத்தை சுற்றி வருவதால், உலகத்தை சுற்றி அலையாத பெடு, உலகத்து நிலையில் அலைந்து திரியாத பெடு, தன்னுடைய வார்த்தைக்கு, தன்னுடைய
தாயின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்திருந்ததால் அங்கு அன்பு அதிகமா இருந்தது. ஹல்லேலூயா. அது அன்றல்ல, இன்றும் இருக்கிறது. ஹல்லேலூயா. அநேக தாயுடைய இதயத்தில் அப்படிப்பட்ட நிலைகள் இருக்கிறது. அதிகமா படிக்கக்கூடிய மக்களோடு அதிக அன்பு இருக்கிறது. நல்ல முறை நடக்கக்கூடிய தாய் தந்தர்களுக்கு கீழ்ப்படியக்கூடிய மகனுக்கும் மகளுக்கும் ஒரு தனியான அன்புகள் இருக்கிறது. தீமை செய்கிற, குற்றம் செய்கிற, படிக்க முடியாத பிள்ளைகளுடைய இதயமும் கண்களும் தெரிகிறது. ஹல்லேலூயா. அதை அவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். யாரை பார்த்து கொண்டு இருக்கிறார்கள்? தன்னுடைய தாயுடைய அன்பை அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். செல்ல முடியக்கூடிய பிள்ளைகள் சொல்லுவார்கள், செல்ல முடியாத பிள்ளைகள் வாய்மூடி போவார்கள். ஹல்லேலூயா. அதே போன்று இதோ யாக்கோபுடைய தாய்க்கு தன்னுடைய இளைய மகனோடு அதிகமான அன்பு இருக்கிறது. அந்த அன்பு நிமித்தமாக மூத்த சகோதரனுக்கு வர இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை, தன்னுடைய தந்தை ஆசீர்வதிக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை தாயானவள் திருடி தன்னுடைய இளைய மகனுக்கு கொடுப்பதை போன்ற காரியங்கள் அங்கு நடக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக அவன் காட்டுக்கு வேட்டையாட போயிருந்தான். மூத்த அண்ணன் சகோதரர் இதோ இவன் தன்னுடைய தந்தை ஏமாற்றி அதனுடைய சாயை அணிந்து, அதனுடைய ஆடைகளை அணிந்து, தந்தைக்கு பிடித்த உணவுகளை தன்னுடைய தாய் சமைத்து இளைய மகனுடைய கரத்தில் கொடுத்து ஆசீர்வாதத்தை யாக்கோபு பறித்துக் கொண்டான். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, அப்படி இருந்தாலும் மூத்த மகனுடைய ஆசீர்வாதங்களை இவன் பறித்ததால் கடவுள் இவனை ஆசீர்வதிக்க வரவில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கண்கள் நீதி உள்ளதா இருக்கிறது. அவருடைய கரம் நீதி உள்ளதாக இருக்கிறது. தன்னுடைய சகோதரனை இவனை கொலை செய்வதற்காக இவன் நம்மை ஏமாற்றிக் கொண்டான் என்ற நிலையிலே அவன் மனத்தேடி நடக்கக்கூடிய நேரத்தில் தன்னுடைய ஜீவனை கொண்டு, ஆசீர்வாதத்தை கொண்டு ஓடி தப்பினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பயந்திருக்கக்கூடிய நேரத்திலே அவன் ஆண்டவரை விடவில்லை. அவன் முழங்காலிலும் அவன் ஜெபத்திலும் இதோ காணப்பட்டான். ஹல்லேலூயா. தன்னுடைய குற்றங்களை உணர்ந்து கடவுளோடு இருந்து ஜெபித்துக் கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா. இரவெல்லாம் ஜெபித்து விடிய கால நேரம் வந்துவிட்டது. இருக்கிற இடத்திலிருந்து ஓடி தப்பித்து மறைந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஆண்டவர் இவனை காப்பாற்றவும் ஆசீர்வதிக்கவும் வரவில்லை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் அவன் பிடித்துக் கொள்கிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தே தீர வேண்டும். இங்கு ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். என்னை நீர் மன்னிக்க வேண்டும் என்பதை பலவந்தமாக ஆண்டவரை பிடித்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்காமல் நான் உண்மை இந்த இடத்திலிருந்து போக விட மாட்டேன் என்று ஆண்டவரை அடக்கி பிடித்தான். ஹல்லேலூயா. 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 நாம் இந்த உலகத்தில் என்ன செய்வோம்? சம்பத்துக்களும் ஆசீர்வாதங்களும் நம்முடைய வாழ்க்கையில் குமியும் போது ஆண்டவரை விட்டு ஓடி போவோம். ஹல்லேலூயா. இனி ஒன்றும் தேவையில்லை. வேதமும் தேவையில்லை. ஜெபமும் தேவையில்லை. ஆசீர், உலகத்தின் ஆசீர், ஐஸ்வர்யம் மதியம். ஹல்லேலூயா. யாக்கோபு அப்படி அல்ல. அந்த ஆசீரை வைத்து கடவுள் ஆசீர்வதிக்க வேண்டும். கடவுள் என்னை காப்பாற்ற வேண்டும். இந்த ஆசீர்வாதம் என்னில் நிலைப்பட வேண்டும். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வழியா இருக்க வேண்டும் என்பதை கடவுளை ஜெபத்தில் வர வைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தூங்காமல் தொல்லைப்படுத்திக் கொண்டிருந்த
கொண்டிருந்தான். ஆண்டவரை பார்த்து ஜெபித்துக் கொண்டிருந்தான். ஆண்டவரை பார்த்து கண்ணீர் வடித்துக் கொண்டிருந்தான். இந்த உலகத்தில் நான் ஏமாறாமல் இருக்க கடவுள் ஒருவரால் என்னை காப்பாற்ற முடியும். இந்த சகோதரனிலிருந்து என்னை காப்பாற்ற ஆண்டவரால் மட்டும் முடியும் என்பதை செய்த குற்றங்களை உணர்ந்து அவன் கடவுளை வர வைத்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னுடைய தந்தையுடைய ஆசீர்வாதங்களும் செல்வாக்கியங்களும் கடவுள் பார்வையிலே அவனுக்கு சீரமாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் வருகிறார். இவன் ஜெபித்து ஜெபித்து அவனுடைய தொல்லை நிமித்தம் ஆண்டவர் வந்து நிற்கிறார். உடனே அவன் ஆண்டவரை என்னை கடவுள் ஆசீர்வதிக்காமல் இருக்கிறார் என்பதை அடக்கி பிடித்தான். ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனை தள்ளி விடுகிறார். அவன் தள்ளாமல் கடவுளை அடக்கி பிடிக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் அவனுக்கு ஒரு பெயரை போடுகிறார். நீ இஸ்ராயேல் என்று அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேல் என்று நீங்க அழைக்கப்படுவாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பல மனிதர்கள் மத்தியிலே நீ ஜெயிப்ப. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் அவன் பலவந்தமாக பிடித்து அவரை விடாமல் பிடித்து அவன் கடவுள் ஆசீர்வாதத்தை பெறுகிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் இதோ ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. யாக்கோபை ஆசீர்வதிக்கிறார். எப்படி ஆசீர்வதிக்கிறார்? இஸ்ராயேல் என்று பெயர் போட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிழைக்கு சென்ற தன்னுடைய ஜீவனை கொண்டு ஓடிய ஓட்டம் எப்படி இருந்தது? ஒரு கோலமா இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்சம் உணவுகள், கொஞ்சம் தண்ணீர்கள், அது வெறும் கையாக அவன் பிழைக்கு சென்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது கடவுள் பேர் போட்டு ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அவன் திரும்பி வரும்போது பெரும் குடியாக, பெரும் கூட்டமாக ஆசீர்வதித்துக் கொண்டு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வதித்த உடனே எல்லா ஆசீர்வாதம் எனக்கு கிடைத்து விட்டது என்பதே கடவுளை மறந்து போகவில்லை. ஆண்டவராகிய கடவுள் இறங்கி வந்த தரிசனம் இடத்திலே ஞாபகமாக ஒரு கல்லை நாட்டினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்ராயேல் பெயரை எழுதினான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, ஆண்டவர் நமக்கு பெயரை போட வேண்டும் என்றால் கடவுள் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவார். அந்த ஆசீர்வாதங்களை கொண்டு நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கடவுள் சித்தத்துக்கு, கடவுளுடைய விருப்பத்துக்கு நாம் பணிய வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது ஆண்டவர் உனக்கு பேரை போடுவார். உனக்கு பேரை போடும்போது உன் பிள்ளைகள் பிள்ளைகள் சந்ததி சந்ததி சந்ததியாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் பெரும் குடியாக, பெரும் கூட்டமாக. அந்த ஆசீர்வாதத்துக்கு அளவே இல்லை. ஹல்லேலூயா. ஆசீர்வதிப்போம். உன் பேரையும் நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தனமானுடைய பேரை அவன் தனமான அவன் பணக்காரன் என்று சொல்லும் போது அந்த பேரை சேர்த்து வெளிப்படுத்துவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஜனமே, நாம் எந்த நிலையிலும், எந்த உயர்விலும், எந்த கனத்திலும் நாம் கடவுளோடு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருடைய பார்வையில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போது நம்முடைய பேரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் நமக்கு பேரை போடுவார். எந்த பேரை போடுவார்? தனவான் என்று போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஞானி என்று போடுவார். ஹல்லேலூயா. வல்லமை உள்ளவர்கள் என்று
போடுவார். ஹல்லேலூயா. ரட்சிப்பு குடும்பம் என்று பேர் போடுவார். ஹல்லேலூயா. 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 ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 15-16 வாசிப்போம். மீண்டும் கடவுள் ஆபிரகாமை நோக்கி, உன் மனைவி சாராயியை இனி சாராயி என்றழையாமல் சாரா என்று அழைப்பாய். நாம் அவளை ஆசீர்வதிப்போம். அவள் மூலம் நாம் உனக்கு தரவிருக்கிற புதல்வனையும் ஆசீர்வதிப்போம். இவன் பல மக்களுக்கும் முதல்வனாவான். எல்லா இனத்தவரின் அரசர்களுக்கும் தந்தையாவான் என்றருளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இனி உன்னுடைய மனைவி சாராய் இல்ல. ஹல்லேலூயா. உன்னுடைய மனைவி சாராய். ஹல்லேலூயா. மரட்டு நிலையோடு இருக்கிற எல்லாரும் அந்த பேரை சொல்லி தூற்றிக் கொண்டிருந்தார்கள். மனைவியை பார்த்து தூற்றிக் கொண்டிருந்தார்கள். இவள் குழந்தை பெற முடியாதவள், இவள் கடவுளால் சபிக்கப்பட்டவள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் என்று எந்த நல்ல காரியத்துக்கு முன்வைக்காம ஆபிரகாமுடைய மனைவியை ஒதுக்கி வைத்தார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மரட்டுடையவர்களை, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களை அந்த காலத்தில் நல்ல காரியங்களுக்கு முன் நிறுத்த மாட்டார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு எல்லா செல்வாக்கியம் இருக்கிறது, சம்பத்துக்கள் இருக்கிறது, உயர்வுகள் இருக்கிறது, கனம் இருக்கிறது. ஆனால் தன்னுடைய மனைவியோ குறைவுடையவளாய் இருந்தாள். ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் இறங்கி வருகிறார். ஆபிரகாமோடு பேசுகிறார். ஆபிரகாமுடைய ஊழியம் உண்மையாய் இருந்தது, விசுவாசம் ஆழமாய் இருந்தது, கடவுளுக்கு கொடுக்கிறதில் உண்மையான நல்லிதயமாய் இருந்தது, முழங்கால்கள் உண்மையாய் இருந்தது, உபவாசங்கள் உண்மையாய் இருந்தது. எல்லா உண்மையையும் கடவுள் நல்லதென்று கண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆபிரகாமே, உன் மனைவியினையோ சாராய் இல்ல. ஹல்லேலூயா. உன் மனைவி சாராய். ஹல்லேலூயா. அந்த பேரை கர்த்தர் பேர் போடுகிறார், பேரை திருத்தி போடுகிறார், பேரை திருத்தி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. சாமமாகிய பேரில் அக்கினியை போடுகிறார், சாமமாகிய பேரில் வல்லமை போடுகிறார், சாமமாகிய பேர் ஒளியை வீசுகிறார். ஹல்லேலூயா. சாராள் என்று போடுகிறார். அந்த பேர் போட்டவுடனே அவள் ஆசீர்வதிக்கப்படுகிறாள். வாக்குத்தத்தம் கடவுள் பேசுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஒரு மகனை கொடுப்பேன். அந்த மகன் எப்படி இருப்பான்? அரசர்களுக்கு தலைவனாய் இருப்பான். ஹல்லேலூயா. கடவுள் ஆசீர்வாதம் குறைவானதல்ல, கடவுள் ஆசீர்வாதம் ஒன்று இல்லாததல்ல. கடவுள் ஒரு மனிதனை ஆசீர்வதிக்க நினைக்கும் போது, அவன் தகுதி உள்ளவனா என்று நினைக்கும் போது, ஆண்டவர் பெருக்குடியாக ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. பேரை போட்டு ஆண்டவர் ஒரு மகனை தருவான் என்று முடித்து விடவில்லை. எல்லா அரசர்களுக்கும் தலைவன். ஹல்லேலூயா. 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 இன்றும் நம் பிள்ளைகள் படித்து முடித்து எப்படி இருக்க வேண்டும் என்ற கற்பனைகள், உன்னுடைய கற்பனைக்கு மேலாக ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதற்கு தகுதி இருக்க வேண்டும். அவர் உன்னை பார்க்கும் போது உன்னுடைய எல்லா நிலையிலும் தகுதி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போதுதான் ஆண்டவர் உன் பேரையும் ஆசீர்வதித்து உன் பிள்ளைகள் சந்ததிகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 சாரா என்ற பேர் ஆண்டவர் போடுகிறார். ஒளி வருகிறது அவருடைய வாழ்க்கையில். அவருடைய கற்ப
ஒரு குழந்தை உருவானது. ஹல்லேலூயா. மறடி என்று ஒதுக்கினவர்களும் மறடி என்று தாழ்த்தினவர்களும் துன்புறுத்தினவர்கள் வெட்கமடைய ஆண்டவர் மகனை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த மகனை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உன்னை நான் பெருங்குடியாக ஆசீர்வதித்து உன் பேரையுமான ஆசீர்வதிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேதத்தில் யாரை கடவுள் ஆசீர்வதிக்கிறார்? ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவராகிய கடவுள் தன்னுடைய மனைவியையும் ஆசீர்வதிக்கிறார், யாக்கோபையும் ஆசீர்வதிக்கிறார். இவர்கள் 3 பேருக்கு பேரை ஆண்டவரை திருத்துகிறார். ஹல்லேலூயா. 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 கடவுள் நம் பேரை திருத்த வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய பேரில் இனி ஒரு பேர் வர வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 9ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வரை வாசிப்போம். பயணமாகி தமஸ்கை நெருங்குகையில் திடீரென வானினின்று தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து கொள்ள தரையில் விழுந்தார். விழுந்ததும், சவுலே சவுலே, நீ என்னை துன்புறுத்துவதே என்ற குரலை கேட்டார். ஹல்லேலூயா. 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 சவுலுக்கு கிறிஸ்தவர்களை பிடிக்காது, கடவுள் பிள்ளைகளை பிடிக்காது, பைபிள் என்றால் பிடிக்காது, ஆண்டவர் இயேசு என்ற பேர் என்றால் பிடிக்காது, அவருடைய அற்புத அடையாளங்கள் என்றால் பிடிக்காது, ஊழியர்களை பிடிக்காது. அப்படியாக எல்லாவற்றையும் அவன் அழித்துக் கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. அவன் ஒரு கொடூரமான இதயமுடையவனாக இருக்கிறான், அநியாய இதயமுடையவனாக இருக்கிறான், கிறிஸ்தவ மதங்களை வளர விடாமல் தடை உள்ளவனாக இருக்கிறான். அதிகாரத்தை கையில் கொண்டு கிறிஸ்தவர்களை வெட்டி வீழ்த்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜபக்கூட்டங்களை தீக்கி இரையாக்கி கொண்டிருந்தார், ஊழியர்களை கொண்டு கொண்டாயிருந்தார். அப்படியாக மக்கள் அச்சத்திலும் நடுக்கத்திலும் கண்ணீரிலும் வேதனையிலும் அந்த காலத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. இன்று நீங்கள் ஈஸியாய் வருகிறீர்கள், பொறுமையாய் இருக்கிறீர்கள். அந்த கடவுளுடைய வார்த்தைகளுக்கு அச்சம் இருந்தது, பயம் இருந்தது, நடுக்கம் இருந்தது, உயிருக்கான போராட்டம் இருந்தது. அப்போது ஆண்டவர் சவுலுக்கு முன்னால் வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வழியாக வருகிறார். அவர் வழியாக வந்து சவுலுடைய கண்களுக்குள் பாய்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய குதிரையும் படைகளும் ஆண்டவருக்கு முன்னால் அவன் அதிகாரமும் நின்று போனது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளை கொடுமை காட்டுகிறவர்களையும் அழிக்க நினைக்கிறவர்களையும் கொல்ல நினைக்கிறவர்களுக்கு முன்னால் ஆண்டவர் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. கொடூரமான இதயம், ஊழியர்களை கொண்டு கொதிக்கக்கூடிய இதயம், இதோ கிறிஸ்தவ மதங்களை அழிக்கக்கூடிய ரத்தம். அவருடைய ரத்தம் எப்படி இருந்தது? கிறிஸ்தவர்களுக்கு எதிரான குதித்தெழக்கூடிய ரத்தமாய் இருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. முற்றிலுமாக ஒருவனை விடாமல் அழிக்க வேண்டும் என்று வேகமாய் வந்தபோது ஆண்டவர் தள்ளினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் வெளிப்பட்டார், கண்ணை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் பணி 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிப்போம். அப்போது சின்னப்பர் என்னும் சவுல் பரிசுத்த ஆவியால் நிரம்ப பெற்று. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுல் எப்படி மாறினார்? சின்னப்பராய் மாறினார். ஹல்லேலூயா. கடவுளுக்காக
மாறினார். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களை காப்பாற்றக்கூடியவராய் மாறினார். ஹல்லேலூயா. ஆயிரங்கள் கோடிகளை ஆதாயமாக்க வல்லமையுள்ள மனிதனாய் மாறினார். ஹல்லேலூயா. கடவுள் ரட்சிப்பு ஒளி பரிசுத்த ஆவியினால் நிரப்பியது. ஹல்லேலூயா. கொடூரமான கொலைக்காரனை, கிறிஸ்தவர்களை கொலை செய்தவனை, கிறிஸ்தவ ஆலயங்களை அழித்தவனை ஆண்டவர் மனமாற்றினார். ஹல்லேலூயா. பவுலாக மாற்றுகிறார். ஹல்லேலூயா. கொடூரமான இதயம் பிரகாசித்தது. ஹல்லேலூயா. கொடூரமான இதயம் தாழ்மையடைந்தது. ஹல்லேலூயா. கொடூரமான இதயம் இரத்த நாளங்கள் குதித்துக் கொண்டிருந்த இரத்த நாளங்கள் ஆண்டவருடைய அரசை கட்ட மறுபடி அந்த இரத்த நாளம் குதித்தெழும்பியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை ஆலயங்களை கிறிஸ்தவர்களை கொண்ட அந்த மனிதன் ஆயிரங்களை பதினாயிரங்களை பரலோகத்தின் வழியில் நடத்தியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரை அறியும் போது துஷ்டமான இதயம் மாறுகிறது. ஹல்லேலூயா. மாறாதவனுடைய பாவத்தின் குணம் நீக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. வைராக்கியங்கள், பொறாமைகள், வஞ்சனைகள், எல்லா பொருளாசை, பணாசை, இச்சைகள், சிற்றின்பங்கள் எல்லாம் உடைக்கப்படும். ஹல்லேலூயா. அவருடைய வழிவதை உருமாற்றும். ஹல்லேலூயா. இல்லை என்றால் உன்னிலே பாவம் இருக்கிறதோ, விட்டு மாறாத குணம் இருக்கிறதோ, உன்னை சபலாவி இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவருடைய ஒளி ஒரு மெய்யான ஒளி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த ஒளி உண்மையானது, அந்த ஒளி ஜீவன் கொடுக்கக்கூடியது, அந்த ஒளி மாறாத மனநிலையை மாற்றக்கூடியது, அந்த ஒளி விடுதலை கொடுக்கக்கூடியது, விகத்தக அற்புதங்களையும் அடையாளங்களையும் வெளிப்படுத்தக்கூடியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சவுல் பவுலாய் மாறுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வல்லமை, அவருடைய அபிஷேகம், அவருடைய பிரகாச ஒளி ஒரு துஷ்டனை, ஒரு கொலைக்காரனை, கொள்ளைக்காரனை மனிதனாய் மாற்றியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு உயிர் கொடுக்கிற மனிதராய் மாறியது. ஹல்லேலூயா. அவருக்கு தோல் கொடுக்கிற மனிதனாய் மாறியது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு பேர் போட வேண்டும். இதோ ஆவியானவர் நமக்கு பேர் போட வேண்டும். ஹல்லேலூயா. புதிய ஏற்பாடின்படியாக பரிசுத்த ஆவியானவர், இதோ பவுலுக்கு பேர்பட்ட ஆவியானவர் இன்று உங்களுக்கும் எனக்கும் பேரை போட்டுள்ளார். ஹல்லேலூயா. இது பேர் போடுவதற்கல்ல, அவர் பேரை போட்டுள்ளார். ஹல்லேலூயா. அந்த பேர் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். உன்னுடைய பாவத்தின் கரை நிமித்தம், உன்னுடைய சுபாவத்தின் கரை நிமித்தம், உன்னுடைய பிறப்பின் கொலை நிமித்தம் ஆசீர்வாதம் காணாமல் இருக்கிற நீ எஞ்சி மனமாறுவாயோ, என் பாவத்தை விடுவாயோ, பரிசுத்த ஆவியானவருக்கு இடம் கொடுப்பாயோ, அன்று உன் பேரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, பேர் இருந்தால் தான் பரலோகத்தில் போக முடியும். ஹல்லேலூயா. அவர் யார் யாருக்கு பேர் போடுவார்களோ அந்த பேரை ஆண்டவர் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்திலே எழுதி வைக்கிறார். ஹல்லேலூயா. 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 பரலோகத்தின் வாதலுக்கு சொந்தமானவருடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்படுகிற தேவ பிள்ளைகளுடைய பேர், ரட்சிப்பை இழக்கக்கூடிய ஒரு பேர் வெட்டப்படும். ஹல்லேலூயா. அபிஷேகத்தை ரட்சிப்பை பெற்று கடவுளை விட்டு போகிறவர்கள் பேரை நீக்கப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பரலோகத்துக்கு சொந்தமாகப்பட்ட உன்னுடைய பேரை நீ கடவுளை விடும்போது, ரட்சிப்பை இழந்து போகும்போது, வல்லமைகளை இழந்து போகும்போது ஆண்டவர் வெட்டி விடுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அந்த பேருடையவர்கள் மறுரூபமாக்கப்படுவார்கள். அந்த பேருடையவர்கள் கடவுளோடு இருப்பார்கள். அவரை விட்டு போக மாட்டார்கள். சோதனையிலும் வேதனையிலும் அவரை சாய்ந்திருப்பார்கள். ஹல்லேலூயா. வாசிப்போம். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிப்போம். தேவ ஆவி சபைகளுக்கு கூறுவதை செவியுள்ளவன் கேட்கட்டும். வெற்றி கொள்பவனுக்கு மறைந்துள்ள மன்னாவை அருளுவேன். மேலும் அவனுக்கு வெள்ளை கல்லொன்றையும் அளிப்பேன். அதில் ஒரு புதிய பெயர் பொறிக்கப்பட்டிருக்கும். பெறுபவனன்றி வேறு எவனும் அதை அறியான். ஹல்லேலூயா. 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 ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார் சீடர்களுக்கு, நான் கடந்து செல்ல வேண்டும். இவர்கள் பயப்படுகிறார்கள். இயேசுவே நீர் இல்லை என்றால் எங்கள் நிலை என்ன என்று அச்சப்படுகிறார்கள். அப்போது அவர் இவர்கள் கலக்கத்தையும் பயத்தையும் கண்ட கடவுள் சொல்கிறார், நான் உங்களுக்காக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. நான் கடந்து சென்று ஒரு துணையாளரை உங்களுக்கு அனுப்புவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த துணையாளர் வருகிற நேரத்தில் ஆண்டவர் பேசுகிறார், நீ சபைக்கு சொல். ஹல்லேலூயா. மறைக்கப்பட்ட மன்னாவை அவர்களுக்கு நான் கொடுப்பேன். ஹல்லேலூயா. இன்று நம்முடைய மாம்சத்துக்கும் நம்முடைய கண்களுக்கும் உலக ஒளிக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது பரலோக வாழ்வு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெள்ளக்கல்லிலே அவர்கள் பேரை நான் பொருத்துவேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அபிஷேக முத்திரையிலே, அபிஷேக முத்திரையிலே, வல்லமை என்ற முத்திரையிலே, ஆண்டவருடைய அதிகார முத்திரையிலே நம் பேரை ஆண்டவர் குறித்து வைப்பார். ஹல்லேலூயா. 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 அவர்கள்தான் இந்த உலகத்தை ஜெயிப்பார்கள், பாவத்தை ஜெயிப்பார்கள், உலக நண்பர்களை ஜெயிப்பார்கள், சிற்றின்பத்தை ஜெயிப்பார்கள், இச்சையை ஜெயிப்பார்கள், மோய வித்தைகளை ஜெயிப்பார்கள், ரட்சிப்பில் நிலைப்படுவார்கள். ஹல்லேலூயா. தூக்கி எறிய மாட்டார்கள், தள்ளிவிட மாட்டார்கள், ரட்சிப்பை மறந்து போக மாட்டார்கள். அவர்கள் பேர் எங்கே இருக்கிறது? ஆண்டவரின் கரத்தில். ஹல்லேலூயா. வல்லமிக்க ஆவியானவருக்கு ஆண்டவராகிய கடமை சொல்லி அனுப்பினார். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருடைய பிள்ளைகளே, கடவுள் மக்களே, நாம் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் பேரிலே ஆவியானுடைய பேர் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ மகனாக இந்த உலக உன்னை காணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ வெட்டி திளைக்கக்கூடிய வைரமாக கடவுள் பாதத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த பாக்கியம் அலைந்து திரியக்கூடியவர்களுக்கு அல்ல, பாவத்தை ஜெயிக்காதவர்களுக்கு அல்ல, பாவக்குழியில் போகக்கூடியவர்களுக்கு அல்ல, தீயோர் ஆலோசனைப்படி அலையக்கூடியவர்களுக்கு அல்ல. உன்னை ஆண்டவர் அழைக்கப்பட்ட இடத்தில் நீ நிலைப்படுகிறதும், உனக்கு கடவுள் தந்த அதிகார ஊழியத்தை நீ காப்பாற்றுகிறதும், அந்த ஊழியத்தை நீ செய்கிறதும், எல்லாவற்றிலும் நீ ஜெயம் கொள்கிறது அவருடைய பேர். ஹல்லேலூயா. அந்த பேரு அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் வெள்ளக்கல்லு உன் பேர் பொருத்தப்படும். ஹல்லேலூயா. அவர்கள் ஜெயிப்பார்கள், ஜெயிக்கிறவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பேரை போட்டு அந்த பேரின்படியே நீ நடத்தப்படுவாய். ஹல்லேலூயா. உலகத்தின் பேர்கள், உன் தாய் தந்தையருடைய பேர்கள், அது உலகத்திற்கு வெளிப்படுத்தப்படும். பரலோக பேரே இந்த உலகத்தில் வந்து வல்லமையாகவும், வரங்கள் ஆகவும், தெய்வீகமாகவும், இறை சாயலாகவும், கடவுள் ஆசீர்வாதமாகவும் உன்னை நடத்தும். ஹல்லேலூயா. 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 நீ ஆண்டவரை அறிந்த பின்பு
உன்னை யாரும் கெட்டவன் என்று சொல்ல மாட்டார்கள், நீ கெட்டவன் என்று சொல்ல மாட்டார்கள். நல்லவன் நல்லவன் என்று ஊழியர்கள் தெய்வ குடும்பம் என்று சொல்லப்படுகிறது என்றால் உன் பேர் எங்கே இருக்கிறது? வெள்ளக்கண்ணில் எழுதப்பட்டு அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு அதிகாரம் பெற்று அது வல்லமையினாலே ஜெயிக்கிற பேரா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நமக்கு இந்த மாதம் பெரிய ஒரு வாக்குத்தத்தத்தை தந்தார். பெருங்கூட்டமாக பெருங்குடியாக என் மகனே மகளே என் குடும்பமே நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அப்போது நமக்கு ஆனந்தம் இருந்தது, அப்போது நமக்கு மகிழ்ச்சி இருந்தது. உன் பேரை நாம் ஆசீர்வதிக்கிறேன். இன்று அந்த பேர் எங்கே இருக்க வேண்டும் என்பதை ஆவியானவர் நமக்கு இன்று கற்றுத் தந்தார். Hallelujah, praise the Lord, praise the Lord, praise the Lord, glory, glory, glory to Lord, glory to power, glory to power, glory to power. வல்லமே வல்லமே அற்புதத்தின் வல்லமே அற்புதத்தின் வல்லமே அற்புதத்தின் வல்லமே அற்புதத்தின் வல்லமே அற்புத அடையாளத்தின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக, வல்லமை பாய்வதாக, விடுவிக்கிற வல்லமே விடுவிக்கிற வல்லமே இயேசுவின் வல்லமை அற்புதத்தின் வல்லமை எல்லாரிலும் பாயிட்டு ஆண்டவரே ரெட்டிப்பாக 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 ரெட்டிப்பான வல்லமை ரெட்டிப்பான வல்லமை. Praise the Lord, glory to Lord, glory to Lord. அபிஷேகம் ஆசீர்வின் அபிஷேகம். ஆமே ஆமே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வல்லங்க வேற வாய்ப்புகள் ஏமாறுங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வல்லங்க பேர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. படகு பேர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. ஏமாறத்தை ஆசீர்வதிங்க, ஏமாறத்தை ஆசீர்வதிங்க, பேர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. வேலை பார்க்கிற கம்பெனி பேர்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. பேரை ஆசீர்வதித்து கனப்படுத்துவார் என்றீரே, ஆசீர்வதிங்க. கனமடையட்டும், கனமடையட்டும், பேர்கள் கனமடையட்டும். தனவான் கிருபமாக அழைக்கப்படட்டும், அழைக்கப்படட்டும். ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ரெட்டிப்பாக ரெட்டிப்பாக வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். வழியாக அந்த குடும்பத்தில் இறங்கட்டும். வழியாக சிதறிவிடு வழியாக அடையாத வழியாக பிரகாசிக்கு வழியாக இறங்குவதாக, உச்சப்படுவதாக, உச்சப்படுவதாக. ஆசீர்வின் வழி உச்சப்படுவதாக, உச்சப்படுவதாக. ஆசீர்வின் வழி உச்சப்படுவதாக, உச்சப்படுவதாக. Praise the Lord, glory to Lord, glory to Lord, glory to Lord, glory to power. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஆமே. வேலை வாய்ப்புகளுக்கு செபிக்கிறேன். இன்டர்வியூ தடைகள் மாறட்டும், விசா தடைகள் மாறட்டும். நிலையான வேலை கிடைக்கட்டும் ஆண்டவரே, நிலையான வேலை கிடைக்கட்டும். இயேசு நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. கட்டப்பட்ட கட்டுகள் அறுக்கப்படுவதாக. இயேசு நாமத்திலே வேலை தடைகள் உடைவதாக. அற்புதம் நடக்கட்டும். எவ்வாறு செய்திக்காய் செபிக்கிறேன். அற்புதம் வெளிப்படுவதாக. வானம் திறக்கப்பட்டு, வானம் திறக்கப்பட்டு இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக. ஆசீர்வாதம் இறங்கி வருவதாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆமென். ஆசீர்வதிங்க.
திருமண தடைக்கா செபிக்கிறேன் இயேசுவின் நாமத்திலே முறிந்து போவதாக, தடைகள் முறிந்து போவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக. ஆமே, இல்லம் இல்லாதவர்கள் ஆண்டவரை நோக்கி கரை எழுப்பி ஜெபிப்போம். ஆமே, அபிஷேகம் இறங்குவதாக, அபிஷேகம் இறங்குவதாக, தடைகள் நீங்கி போவதாக, அதற்கு தடையாக இருக்கிற எல்லா தடைகள் உடைவதாக இயேசு நாமத்திலே. அற்புதம் வெளிப்படுவதாக இயேசு நாமத்திலே. நன்மைகள் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, சொந்த இல்லம் கிடைப்பதாக. Glory to God. நன்றி. குழந்தை பாக்கியத்துக்காக செபிக்கிறேன் ஆண்டவரே. வயிற்றில் கரம் வைத்து செபிப்போ. ஆண்டவர் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். ஆமே. சாராளுக்கு குழந்தை கொடுத்த ஆண்டவர் ஒன்னில் இருக்கிற இருளையோ, ஒன்னில் இருக்கிற சாபத்தை உடைத்து நீக்கி விடுவார். ஒரு பேரை ஆசீர்வதிக்க போகிறார். ஆமே. குழந்தை பாக்கியம் கிடைப்பதாக, குழந்தை கிடைப்பதாக. இனி ஒரு குழந்தைக்கா செபித்துக் கொண்டிருக்கிறார்கள். அற்புதம் நடப்பதாக இயேசு நாமத்திலே. அற்புதம் நடக்கட்டும் இயேசு நாமத்திலே. விடுதலை உண்டாகட்டும் இயேசு நாமத்திலே. அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க கம்ப்யூட்டர் வேலை, ஆசீர்வதிங்க. ஆமே, ஆமே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. ஆடிட்டர் வேலை ஆசீர்வதிங்க. ஆவியானவர் கூடவே இருங்க. எதுவில் எந்த வேதனை வராதபடி காப்பாற்றின ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. ஆசீர்வாதம் இறங்கட்டும், இரட்டிப்பாக இறங்கட்டும். ஆகாதது ஆகட்டும், நடைபெறாத விண்ணப்பம் நிறைவேறட்டும், நிறைவேறுவதாக. தேவைகள் சந்திக்கப்படுவதாக, தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆசீர்வதிங்க. உழைப்பின் பலனை கொண்டு பிள்ளைகளை படிக்க வைக்க, உழைப்பின் பலனை கொண்டு சாப்பிட மகிமை மக்களை நீங்க நடத்துவாண்டவரே. ஆண்டவருக்கு வருவதாக. வீணான செலவுகள் முறிந்து போவதாக, மருத்துவமனை செலவுகள் அழிந்து போவதாக. அற்புதம் நடக்கட்டும். இதான் சாட்சியின்படியாக அற்புதம் நடக்கட்டும். படிக்க முடியாமல், படிக்க வைக்க முடியாமல் வேதனையில் இருக்கிற குடும்பங்களுக்கு செபிக்கிறேன். அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, அற்புதம் வெளிப்படுவதாக, இயேசு நாமத்தில் வெளிப்படுவதாக. Glory to God. Hallelujah. ஆமென். ராஜாதி ராஜாவுக்கு நன்றி. ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி. மக்களை ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி. இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் பாய்வதாக. இயேசுவின் வல்லமே எல்லாரிலும் இறங்கி நிற்பதாக. வியாதிகள் நீக்கப்படுவதாக. என்னென்ன வியாதியோடு இருக்கிறீர்கள் கரம் வைத்து செபியுங்கள். இப்பதே உனக்கு அற்புதம் நடக்கும், இப்பதே அற்புதம் நடக்கும். விசுவாசத்தோடு அற்புதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. கை கால் வலிகள், கை கால் முட்டு வலிகள், கேன்சர் வியாதிகள், மஞ்சக்கம்மா வியாதிகள் எல்லாம் நீங்கி போவதாக, நீங்கி போவதாக. அல்சர் வியாதிகள், வயிற்று வலிகள், வயிற்று பெருக்கம், நீர்கள் எல்லாம் வற்றி போகட்டும் இயேசு நாமத்திலே. நீங்குவதாக. குழாயிலே, லிவர் கிட்னியிலே வல்லமை இறங்குவதாக. முகத்து நீர்கள் வற்றி போவதாக. இயேசு வல்லமை கிட்னிக்குள் பாயட்டும். பயம் வெளியேறட்டும், பயத்தின் ஆவி வெளியேறட்டும். வியாதியை கொடுத்து பயப்படுத்துகிற ஆவி வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. பிரஷர் சுகர் கண்ட்ரோல் ஆவதாக, இல்லாமல் போவதாக, நீங்கி போவதாக, அழிந்து போவதாக. இயேசு ரத்தம் ஜெயம். வைரசுகள் பரவி கொண்டிருக்கிற காய்ச்சல்கள், வைரஸ் இருமல்கள் எல்லாம் வெளியேறட்டும். நல்ல வேதனை நீங்கி போகட்டும், வாதிகள் நீங்கி போகட்டும், எல்லாம் உடைவதாக. வயிற்று வலி நீங்கி போகட்டும், வியாதி நீங்கி போகட்டும். அற்புதம் வெளிப்படட்டும், அற்புதம் வெளிப்படட்டும். அல்லேலூயா. எல்லா கட்டிகள் கரைந்து போகட்டும் ஆண்டவரே. போராட்டங்கள், தள்ள வேதனைகள் நீங்கி போகட்டும் ஆண்டவரே. தைராய்டு கட்டிகள் எல்லாம் நீங்கி போவதாக, விலகி போவதாக. இயேசு ரத்தம் ஜெயோ, இயேசு ரத்தம் ஜெயோ, இயேசு ரத்தம் ஜெயோ, விடுவிக்கிற ரத்தம் ஜெயோ. ஆமே, ஆமே. ஆசீர்வதிங்க, ஏழை மக்களை ஆசீர்வதிங்க.
ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இந்நாளிலே கடந்து வரப்பட்ட எல்லா இறை மக்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. இரட்டிப்பான நன்மைகளை காட்டுங்க, இரட்டிப்பான கிருபைகளை கொடுங்க. ஹalleluya, praise the Lord, glory to power, glory to power, glory to power. எந்த தீங்கு வராதபடி இங்க மக்களை காப்பாற்றுங்க ஆண்டவரே. மரணத்தை முறித்து விடுங்க, மரண உலகத்தை அகற்றுங்க, விபத்தின் ஆவியை எரித்து விடுங்க, இரத்த வெளிக்கொண்ட ஆவியை எரித்து விடுங்க, இரத்த வெளிக்கொண்ட ஆவிகள், விபத்தின் ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக, வெளியேறுவதாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எழுப்புதலை போடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க மக்களை, ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. தொடக்கம் முதல் முடிவரை அப்பா நீங்க நடத்தி கொண்டிருக்கிறேன். எங்கள் பேரோ ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதை எங்களுக்கு வெளிப்படுத்தினேன். ஆமே, நன்றி. நாங்கள் அதற்கு தகுதியடைய நேராக, நாங்கள் சரியாக எங்களை ஆசீர்வதிங்க. எங்கள் புது பேரே எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, எங்களுக்கு வெளிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. ஆமே, நன்றி ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் எல்லாரும் ஒப்புக் கொடுத்து ஆசீர்வதித்து செபிக்கிறேன். செபம் கேட்கிற நல்ல பிதாவே.